Location, quality, the best. Price, lowest. Stepstone presenting luxury 2 BHK Thinnai apartment just 69 lakhs near Porur Kattupakam. Audi offer registration free. அடுத்தடுத்த கட்டங்களுக்கு விஜய் நகர ஆரம்பித்திருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் ஒரு சுற்றுப்பயணத்துக்கு திட்டமிட்டிருப்பதாகத்தான் தெரிகிறது. கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரை எல்லா மாவட்டங்களுக்கும் நடந்தே பயணம். விஜய் திமுகவுக்கு டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்தலாம் வழி விஜய் ஜெயிக்கலாம் முடியாது. அந்த டிஸ்டர்பன்ஸே விஜய் திமுகவால் தாங்க முடியல. அதுக்கு அவங்க எவ்வளோ கோவப்படுறாங்க, சினமடைகிறார்கள். டெல்லியில் எப்படி நிரந்தர மோடி, இங்கே நிரந்தர ஸ்டாலின் திமுக மனப்பால் குடிக்க ஆரம்பித்திருக்கிறது. எது ஒன்றுமே நிரந்தரம் இல்லை. டிஐபிஆர் வீடியோவில் திமுக கூட எப்படிங்க பறக்கும்? அந்த விஷுவல் எப்படி வரும்? எங்களுக்கு தெரியாமல் வந்துச்சுன்னு சொன்னால் அதை விட அபத்தமானது எதுவும் கிடையாது. தெரியாமல் வந்துருச்சுன்னா அது தெரிஞ்சு செய்கிறதோட வாகை சூடும் வரலாறு திரும்பட்டும், வெற்றி நிச்சயம் என குறிப்பிட்டிருக்கிறார் விஜய். அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. 67 நடந்த மாற்றமோ 77 நடந்த மாற்றமோ 2026 சத்தியமாக வாய்ப்பே இல்லை. வர கூட்டமே முதல்ல ஓட்டா மாறுமான்றது $1 மில்லியன் கேள்வி. அப்படியே மாறினாலும் நீ ஜெயிக்கிற அளவுக்கு, ஆட்சியை பிடிக்கிற அளவுக்குலாம் விஜயால் கண்டிப்பாக 26 வெற்றி பெற முடியாது. ஆனால் இப்போ எடப்பாடியோட பிரச்சாரத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது மக்கள் மத்தியில். கடைசியில் எப்படி ஆகும் தெரியாது. இதே திமுக எலெக்ஷன் டைமில் முதல் வேகத்தில் ஓட ஆரம்பிக்கும். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீதுகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம். எப்படி சார்? நன்றாக. மதுரை மாவட்டம் பாரபத்தியில் ஆகஸ்ட் 25 தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மாநில 2ஆம் மாநாடு கூட்டப்படுகிறது. அதிலும் குறிப்பாக விஜய் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, வெற்றி வாகை சூடும் வரலாறு திரும்பட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் குறிப்பிடுறாரு. ஸோ இதை நம்ம பார்க்கும்போது இன்னொரு பக்கம் திமுக சார்பில் ஓரணியில் தமிழ்நாடுன்னு ஒரு கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதிமுக பக்கம் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்னு எடப்பாடி அவர்கள் ஒரு தொடர் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். இப்போ பாஜகவும் அவங்க முருகன் மாநாடு அது இதுன்னு சொல்லிட்டு அவங்களும் சில இடங்களில் பூத் கமிட்டி மாநாடு இறங்கியிருக்காங்க. இப்போ தாவேக்காவும் அடுத்த மாநாட்டை நடத்துறது என்பது தமிழ்நாட்டு தேர்தல் களத்தை சூடுபிடிக்க வைத்து விட்டதாம். ஆமாம், களம் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. அடுத்த ஆகஸ்ட்னா தேர்தல்கள் மார்ச்சில் நடக்குது. அதனால் 6-7 மாதங்களுக்கு முன்பே கூட்டியிருக்கிறார். ஏற்கனவே ஸ்டாலின் தான் ஆரம்பித்தார். உங்களில் ஓரணியில் தமிழ்நாடு, உங்களுடன் ஸ்டாலின். எடப்பாடி அவர் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். பிஜேபி அந்த முருகன் மாநாடு நிறுத்திச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறான்னு தெரியல. பாமக 100 நாள் அவர் பிரச்சாரம் போகிறார் போல், பாத யாத்திரை போகிறார். அன்புமணி உள்ளுக்குள்ளே அப்பா புள்ள சண்டை மாற்றி மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் பாலிஷ் போட்டுக்கிறாங்க. இதுக்கு நடுப்புற தான் அவர் பிரச்சாரத்துக்கு போகிறாரு. சீமானு இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணல, அவரும் போயிடுவார். ஸோ ஆகஸ்ட்டுக்கு பிறகு சூடு பிடிக்க தொடங்கும். மதுரையில் ஆகஸ்ட் மாதம் இவர் 25 விஜய் அவர்கள் 2வது மாநில மாநாட்டை வச்சுருக்காரு. அன்றைக்கு தான் அவருடைய திருமண நாள் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதனால் அதையும் சேர்த்து அவர் வச்சுருக்காருன்னு கூட யோசிக்க தோணுது. அடுத்தடுத்த கட்டங்களுக்கு விஜய் நகர ஆரம்பித்திருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் ஒரு சுற்றுப்பயணத்துக்கு திட்டமிட்டிருப்பதாகத்தான் தெரிகிறது. கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரை எல்லா மாவட்டங்களுக்கும் நடந்தே பயணம் அல்லது கூடிய வரையில் நடந்து பயணம் என்ற ஒரு பெரிய நிலைப்பாட்டை அவர் எடுத்திருக்கிறார். இந்த மாநாடு முக்கியமான மாநாடு தான். அதில் அவங்க என்ன பேச போகிறாங்க, எவ்வளோ கூட்டம் வருதுன்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். எதிர்க்கட்சி திமுக ஏற்கனவே விஜயை பார்த்து ஒரு விதமான கலக்கத்தில் இருக்கிறது என்று தான் நாம் சொல்லணும். மதுரை மாநாட்டில் வரக்கூடிய கூட்டம் அது எப்படி இருக்குதுன்னு பார்த்து தான் நம்ம சொல்லணும். விஜய் திமுகவுக்கு டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்தலாம் வழி விஜய் ஜெயிக்கலாம் முடியாது. அது நம்ம ஏற்கனவே பல தடவை பேசினது தான். அந்த டிஸ்டர்பன்ஸே விஜய் திமுகவால் தாங்க முடியல. அதுக்கு அவங்க எவ்வளோ கோவப்படுறாங்க, சினமடைகிறார்கள். தங்களை யாரையும் கேள்வி கேட்கக்கூடாது, தாங்கள் வச்சதான் சட்டம். டெல்லியில் எப்படி நிரந்தர மோடி, இங்கே நிரந்தர ஸ்டாலின் திமுக மனப்பால் குடிக்க ஆரம்பித்திருக்கிறது. எது ஒன்றுமே நிரந்தரம் இல்லை, யாருமே நிரந்தரம் இல்லை, சாஸ்வதம் எதுவுமே கிடையாது. எல்லாமே அனித்தியம்தான் இல்லையா? நித்தியம்னு எதுவும் கிடையாது, அனித்தியம்தான். இல்லாமல் ஒன்றே நிலையானது. எல்லாரும் ஒரு நாள் இல்லாமல் போவோம், அது ஒன்று தான் உண்மை, மற்றதெல்லாம் போய். இந்த அடக்கம் ஆட்சியாளர்களுக்கு இருக்கணும். நிரந்தரமாக திமுக ஆளுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த உண்மை புரிய வேண்டும். அது எப்படி ஒரு கட்சி நிரந்தரமாக ஆளும்? அது பகுத்தறிவு பொருந்தமான பேச்சா? பெரியார் தான் எங்கள் வழிகாட்டின்னு சொல்லிட்டு நிரந்தரமாக திமுக ஆளுன்ற வார்த்தை எம்ஜிஆர் வாயில், கருணாநிதி வாயில், ஜெயலலிதா வாயிலேருந்து வந்தது கிடையாது. எனக்கு பிறகு 500 ஆண்டுகள் அதிமுக இருக்கும்னு சொன்னார் அந்த அம்மா அசம்பிளியில். கடைசியாக அசம்பிளி வந்த அன்றைக்கி எனக்கு பிறகு அதிமுக நிரந்தரமாக ஆளுன்னு சொல்லலை. 500 வருஷம் அதிமுக ஆளுன்னு சொல்லலை. எனக்கு பிறகு 500 ஆண்டுகள் அதிமுக நிலைத்திருக்கும் தான் அந்த அம்மா சொன்னாங்க. இங்கே திமுக தான் நிரந்தரமாக தமிழ்நாட்டை ஆளுன்னு சொல்கிறாங்க. ஸ்டாலின் சொல்ல, அது எப்படி ஒரு சரியான வார்த்தை? சனாதனத்தை எதிர்த்து போர்க்கொடி தூக்கி பேசி தான் உங்கள் மகன் வழக்குகளில் சிக்கினார். இன்னமும் அந்த வழக்குகள் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் நிலுவையில் இருக்கின்றன. உச்சநீதிமன்றத்தில்
எல்லா வழக்குகளையும் ஒரே இடத்துக்கு மாற்ற சொல்லி நீங்கள் போட்ட மனு மீது இன்னமும் இறுதி உத்தரவு பிறப்பிக்கப்படவில்லை. சனாதனத்தை வந்து அவர் வந்து நிலையானது அழிவில்லாததுன்ற அர்த்தத்தில் சனாதனம் வந்து வேறு இருப்போம், சனாதனத்தை டெங்கு கொசு மலேரியா மாதிரி ஒழிப்போம்லாம் பேசுனதோட விளைவு இன்றைக்கி அவர் மீது இந்தியா முழுவதும் வழக்குகள் இருக்கின்றன. சனாதனம் என்பதுக்கு இங்கே நம்ம தமிழ்நாட்டில் புரிஞ்சுக்கிற பொருள் ஒன்றுனா வட இந்தியாவில் வேறு பொருள். இங்கே சனாதனமும் இந்து மதமும் வேறு நம்ம சொல்கிறோம். வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒன்று தான். சனாதனமும் இந்து மதமும் ஒன்று தான். அந்த சனாதனத்தோட மூல வேறு என்னது? நிரந்தரமானது, நிலையானது. கோட்டுன்னு ஒரு படம், விஜய் படம் 6 மாதம் மேலே வந்தது, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். அந்த படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு விசிகா எம்பி பொதுச் செயலாளர் ரவிக்குமார் ஒரு ட்வீட் போட்டார், இது சனாதனத்தை தூக்கி பிடிக்குது, நிரந்தரமானது, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ஸ்னால் எல்லா காலத்துமே இதுதான் உயர்ந்ததுன்றது. அப்போ இது சனாதனம், இந்த பேரையே விஜய் மாற்றணும், படம் பேரையான்னு. படம் ரிலீஸ் ஆன பிறகு ரவிக்குமார் ட்வீட் போட்டார், உங்களுக்கு தெரியும். இப்போ திமுக நிரந்தரமாக தமிழ்நாட்டு ஆளுன்னு ஸ்டாலின் சொல்கிறாரு, எங்கே போனார் ரவிக்குமார்? அப்படியே மௌனமாக இருக்காங்க விசிகாவில் இருக்கவங்களாம். இப்போ மாமியார் உடைச்சா மண் குடம், மருமக உடைச்சா பொன் குடமா? இல்லை, இந்த முரண்பாடை பாருங்கள், அந்த ரெட்டை அளவுகளை பாருங்கள். கோட் அது ஒரு சினிமா படங்க, அந்த சினிமாவுக்கு எந்த லாஜிக்கும் கிடையாது. அந்த கர்மத்துக்கு எதை வேணால் எடுக்கலாம், எதை வேணால் பண்ணலாம், எதை வேணால் பாடலாம், எதை வேணால் ஆடலாம், நீ என்ன வேணால் பண்ணிட்டு போகலாம். எவனோ அந்த சினிமாவை எடுத்துக்கிறதுக்கு சீரியஸாக அதில் ஒரு மறைபொருள் உண்மை இருக்குது, அதுவும் ஒரு அரசியல் தான். ஆனால் யாரும் அதை நல்ல நடைமுறை வாழ்க்கையில் சீரியஸாக எடுத்துக்கிறது. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ன்ற படத்தை கோட்டுன்னு அவர் வச்சு படம் எடுத்தா, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் எல்லா காலத்துக்குமான சிறந்தது சனாதனம். எல்லா காலம்னா நிரந்தரம் நீ சொல்கிற ரொம்ப அபத்தமான ஒரு ஆர்கியூமெண்ட்டை ரவிக்குமார் வச்சார், சனாதனத்தோட கற்பிதம் செய்து. இன்றைக்கி உங்கள் கூட்டணி கட்சி நேற்று போய் வந்து சிதம்பரத்தில் ஸ்டாலின் அரசு விழாங்க, அதில் திருமாவளவனும் ஆளுநர் ஷானவாசும் ஏறி நிற்கிறாங்க. திமுக விழுற 100 ஓட்டில் 25 ஓட்டு எங்கள் ஓட்டுன்றார் திருமா. இது கவர்மெண்ட் ஃபங்க்ஷனில் எப்படி இந்த கூட்டணி கட்சியெல்லாம் ஏறுறாங்க? இதுனா கூட்டணி அரசா? அப்போ இவ்வளவு முரண்பாடுகள் இருக்குது. இதுக்கு மத்தியில் தான் விஜய் மாதிரி இருக்கக்கூடியவங்க அரசியல் செய்யணும். அது எப்படி சாத்தியமாகுதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா முழுக்க நெரேட்டிவை திமுக கண்ட்ரோல் பண்ணுது. நாடு முழுவதும் மோடி அரசு, மோடி என்ன செய்கிறார்களோ அது இங்கே திமுகவும் ஸ்டாலினும் செய்கிறாங்க. அரசு எந்திரத்தை தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. இது அரசு விழா தானே? உங்களுக்கு ஸ்டாலின்றது மக்கள் குறை கேட்கும் நிகழ்ச்சி. 45 நாட்களுக்குள் அந்த பிரச்சனைகள் அந்த நிகழ்ச்சி பற்றின ஒரு காணொலியை டிஐபிஆர் வெளியிடுது. அதில் திமுக கொடி இருக்குது, பட்டொலி வீசி பறக்குது திமுக கொடிகள், திமுக கருப்பு சிவப்பு பலூன் பறக்குது. அரசாங்க செலவத்தில் திமுகவோட தேர்தல் பிரச்சாரம் நடக்குது. எந்த விதத்தில் நியாயம்? அந்த வீடியோவை டிஐபிஆர் டைரக்டர் பார்த்துருப்பாரு, சீஃப் செக்ரட்டரி பார்த்துருப்பாரு, அதுக்கு பிறகு தான் அப்ரூவல் கொடுத்துருப்பாங்க. கட்சி கொடிக்கு பறக்குதே சார். டிஐபிஆர் செலவில் எடுக்கிற வீடியோவில் கட்சி கொடி எப்படி காம்பனி? அப்போ எடப்பாடியும் காமி, ரெட்டையில காமி, ஏன் பிஜேபியும் காமி, அவனும் ரெகனைஸ்டு பார்ட்டி தான், அவங்களதையும் எடுத்துக்காமி, சீமானையும் எடுத்துக்காமி, விஜய்தையும் எடுத்துக்காமி, காம்பியா மாட்டேன். அப்போ ஆளுங்கட்சிக்கு எதுக்கு நீங்கள் வந்து ஜாலரா தட்டுறீங்க? இதுவாக கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோட வேலை. டிஐபிஆர் வீடியோவில் திமுக கூட எப்படிங்க பறக்கும்? அந்த விஷுவல் எப்படி வரும்? எங்களுக்கு தெரியாமல் வந்துடுச்சுன்னு சொன்னால் அதை விட அபத்தமானது எதுவும் கிடையாது. தெரியாமல் வந்துடுச்சுன்னா அது தெரிஞ்சு செய்கிறதோட அசிங்கம். ஒரு 2 நிமிஷம் வீடியோவில் என்ன இருக்குன்னு கூட உனக்கு தெரியல. அந்த லட்சணத்தை தான் உங்கள் டிபார்ட்மெண்ட் வேலை செய்தா? பச்சையாக திமுக கூட பட்டோலி வீசி பறக்குது பல இடங்களில். அப்படியே அந்த விஷுவல் இருக்குது, பார்த்தீங்களா? அந்த விஷுவல் என்னங்க நியாயம்? இதெல்லாம் அரசு எந்திரத்தை திமுக பிரச்சாரத்துக்கு எப்படி நீங்கள் பயன்படுத்துவீங்க? இதை கேட்க நாதி இல்லைங்க. அதிமுகனுக்கு புத்தி கிடையாது. எதிர்கட்சிகளுக்கு சுத்தமாக, பிஜேபிக்கு அரசியல் புரிதலும் அறிவோ சுத்தமாக கிடையாது. கையில் லட்டு மாதிரி இஷ்யூவை கொடுத்தா கூட அவங்களால எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியல. போய் ராமர் கோயில், இது அறநிலையத்துறை துட்டில் காலேஜ் கட்டலாமா, திருப்பரங்குன்றம், சிக்கந்தர் மலைன்னு மக்களுக்கு சம்மந்தமே இல்லாத மக்களை பிளவுபடுத்துகிற இஷ்யூவை பேசும்போது எல்லாரும் ஒன்றாயிடுறாங்க. திமுக தான் தவறுகள் தப்பிச்சிடு, திமுக அரசு தப்பிச்சிடு. எதிர்கட்சிகள் இதை நேற்று பெரிய இஷ்யூ ஆக்கியிருக்கணும்ல, மிகப்பெரிய இஷ்யூ நேற்று எதிர்கட்சிகள் ஆக்கியிருக்கணும்ல. யார் அண்ணா திமுக, பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சி. இப்போ அரசு பணத்தில் திமுக பிரச்சாரம் செய்கிறது. ஆமாம், தமிழ்நாடு அரசு பணத்தில் திமுக தேர்தல் பிரச்சாரம். வேற என்ன இது? முதலமைச்சரோட பயணம் என்பது ஸ்டாலினோட பயணம் என்பது முதலமைச்சர் என்ற முறையில் நடக்குது. குறை தீர்க்கும் படலங்கள் இது. உங்களுடன் ஸ்டாலின் அந்த திட்டமே வந்து 45 நாட்களுக்குள் தீர்வு செய்யப்படும். அதெல்லாம் கரெக்டுங்க. அதெல்லாம் நான் அது சொல்ல முயற்சி, நல்ல முயற்சி, அதெல்லாம் யாரும் கேட்கல. ஸ்டேட் கவர்மெண்ட் ஏன் அந்த பிரச்சாரத்தை செய்யுது? கட்சி கொடி எப்படி பறக்குவான் வீடியோவில்? டிஐபிஆர் வீடியோவில் திமுக கொடி எப்படி பறக்கிறத நீ காமிப்பேன்? இந்த அதிகாரிகள் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்துக்கிட்ட சம்பளம் வாங்குறாங்களா, அறிவாலயத்தில் சம்பளம் வாங்குறாங்களா? இவையெல்லாம் மிக கடுமையான குற்றங்கள்ங்க. இதெல்லாம் ஸ்மால் பஸ்ல ரெட்டல சிம்பிள் இருந்தது, ரெட்டையில சிம்பிள் போட்டது ஜெயலலிதா பண்ண அராஜகம். நீதிமன்றம் போய் கூட அதுக்கு தீர்வு கிடைக்கல. ஜட்ஜு வந்து பார்த்துட்டு அது ரெட்டையிலன்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த அளவுக்கு நம்முடைய நீதிமன்றங்கள் இருந்தன ஜெயலலிதா பீரியடில் சுயாதீனத்துடன். அதை எதிர்த்து திமுக எவ்வளோ போராடிச்சு, எவ்வளோ பேசிச்சு. அது அப்பட்டமான ரெட்டைலஸ்ன்னு எனக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஜட்ஜு வந்து கோர்ட்டில் கேஸ் வரும்போது ஹைகோர்ட்டில் பார்க்குறாரு, பார்த்துட்டு அப்படியே ஒன்றும் சொல்லாமல் நழுவிடுறாரு. பச்சையாக தெரியுது. அதை சொல்கிறது கூட அன்றைக்கு இருந்தவர்களுக்கு முதுகெலும்பு இல்லை. கடைசியில் எலெக்ஷன் கமிஷன் வந்து தேர்தல் நேரத்தில் மட்டும் பெயிண்ட் போட்டு அழிப்பான்.
தேர்தல் முடிஞ்சோன்னு நாங்கள் மறுபடியும் போய் வரைஞ்சிருவானுங்க. அன்னைக்கு திமுக எவ்வளோ குதிச்சுது, ஸ்டாலின் எவ்வளோ பேசினாரு, அது நியாயம். எதிர்க்கட்சி தலைவன்ற முறையில் மக்கள் பிரச்சனையை பேசினார். இல்ல அரசு சொத்தில் எந்த ஒரு கட்சி சின்னங்களும் வரையக்கூடாது அப்படிங்கிறது விதி. அப்போ இன்னைக்கு மாநில அரசு எடுத்திருக்கக்கூடிய 2 நிமிஷம் 10 செகண்ட் ஓடக்கூடிய வீடியோவில், மாநில அரசோட பட்ஜெட்டில் எடுக்கக்கூடிய வீடியோவில் முதலமைச்சர் ஸ்டாலினோட சேர்த்து திமுக கூடியும் பறகுது. என்னது இதெல்லாம்? எதிர்க்கட்சியும் சுத்தமாக கொலாப்ஸ் ஆகி கிடக்குது. மீடியா 90% மீடியா திமுக காலடியில் உட்காந்துருக்குது. ஒருத்தன் எழுதுறானா? நான் கேட்குறேன், எப்பறம் அந்த 2 நிமிஷம் வீடியோவில் எப்பறம் நீ கட்சி கொடியெல்லாம் காம்பனி வேணா கேட்டானா? அப்போ என்ன நடக்குதுங்க? தென் மாவட்டங்களை பல கட்சிகள் குறிவைத்து பல பொதுக்கூட்டங்களாக இருக்கட்டும், பொதுக்குழுவாக இருக்கட்டும், இன்னும் பல மாநாடுகளாக கூட நடத்துகிறாங்க. இப்போ அந்த வரிசையில் விஜய் அவர்களும் இப்போ கட்சியினுடைய 2வது மாநில மாநாட்டை மதுரையில் நடத்துறாரு அப்படின்னா, அப்போ தென் மாவட்ட வாக்குகளை வந்து குறிவைக்கிறாரா? எல்லா வாக்கையும் தான் குறிவைக்கிறாரு. மதுரை என்பது ஒரு குறியீடுங்க. எப்பயுமே அரசியல் ரீதியாக மதுரை ஒரு குறியீடு, உங்களுக்கு தெரியும். ஒரு சென்டிமெண்ட்டான இடம். யார் ஆரம்பிச்சாலும் அங்கே போவாங்க. ஆனால் அங்கே போகிறவன்லாம் ஒன்றும் ஜெயிச்சது கிடையாது. அந்த காலத்தில் எம்ஜிஆர் ஆரம்பித்து ஜெயிச்சாருன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு ஆரம்பித்தவன் எவனா உருப்பிருக்கானாங்க? சிவாஜி காலி, விஜயகாந்த் காலி, கமல் காலி, இப்போ விஜய் போகிறாரு. வரலாறு திரும்புமா திரும்பான்றது நமக்கு தெரியாது. அது ஒரு குறியீடு. மதுரை என்பது ஒரு குறியீடு. அது அவர் உரிமை. அதெல்லாம் நான் குறை சொல்ல விரும்பலை. அவர் எங்கன்னா போய் பேசிட்டு போட்டோம். ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அவருக்குரிய களம். அதனால் அவர் எங்கே போய் பேசினாலும் அதுக்கு ஒரு ரெலவன்ஸ் இருக்கும். மதுரை என்பது அது கூடுதலான முக்கியத்துவம் கிடைப்பது என்பது இயல்பானது. வாகை சூடும் வரலாறு திரும்பட்டும், வெற்றி நிச்சயம் என குறிப்பிட்டிருக்கிறார் விஜய். ஸோ இதை பார்க்கும்போது 67 நடந்த மாற்றம், 77 நடந்த மாற்றம் நிச்சயமாக நடக்கும்னு சொல்லிட்டு அவங்க கட்சிக்காரங்க எல்லாமே சொல்லிட்டு வராங்க. ஸோ அதைத்தான் மீண்டும் ஒரு முறை வந்து விஜய் பிரதிபலிக்கிறாரா? அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. 67 நடந்த மாற்றமோ 77 நடந்த மாற்றமோ 2026 சத்தியமாக வாய்ப்பே இல்லை. விஜய் அதிகபட்சம் ஓட்டை உடைப்பார் வழியாக அவர் ஆட்சிக்கெல்லாம் வர முடியாது. அவர் உடைக்கிற ஓட்டால் திமுக கவுர போதா, அல்லது திமுக கரையேறி அதிமுக கவிழ போதா, காற்றுல கரைய போதா, ஆற்றுல மறைய போதான்றது தான், ஆற்றுல அடிச்சுட்டு போதான்றது தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். நிச்சயமாக வந்து 66 76 அல்ல, 77 அல்ல, இது 67 77 கரெக்டாக சொன்னான். 67 and 77. 67 காங்கிரஸ் கவர்மெண்ட் போய் பிஜேபி டிஎம்கே கவர்மெண்ட் வந்தது. 77 திமுக வீட்டுக்கு அனுப்பிட்டு எம்ஜிஆர் வந்தார். 26 அப்படிலாம் ஒன்றும் ஸ்டாலின் எல்லாம் விஜயால் வீட்டுக்கு அனுப்ப முடியாது. ஸ்டாலினுக்கு சேதாரத்தை ஏற்படுத்தலாம் விஜய், ஆனால் விஜய் ஜெயிக்க முடியாது. அந்த கட்டமைப்பே அவர் கிடையாது. அதனால் இந்த ஜோசியம், இந்த ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவ் இருக்கு இல்லையா, 67 77 பிறகு 2026ன்றது தவறான ஒப்பீடு. அப்படி எதுவும் நடக்காதுன்னு நான் நம்புகிறேன். இல்லை, பல பூத் கமிட்டி மாநாடுகளை வந்து நடத்த இருக்கிறார். இப்போ கோயம்புத்தூரை தொடர்ந்து, ஸோ இப்போ இடையில மாநில அளவில் மாநாடு, அதன் பிறகு தொடர் சுற்றுப்பயணம். ஸோ இதெல்லாமே மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய செல்வாக்கை வந்து விஜய்க்கு பெற்று தந்து விடாதான்? பெற்று தந்து விடாது. ஜெயிக்கிற அளவுக்குலாம் பெற்று தந்து விடாது. வாக்குகளை வாங்கலாம், ஒரு 15% 20% வரைக்கும் போகலாம். ஜெயிக்க முடியாது. ஜெயிக்கிறதுனா ஆட்சி அமைக்க முடியாது. வர கூட்டமே முதல்ல ஓட்டா மாறுமான்றது $1 மில்லியன் கேள்வி. அப்படியே அது மாறினாலும் நீ ஜெயிக்கிற அளவுக்கு, ஆட்சியை பிடிக்கிற அளவுக்குலாம் விஜயால் கண்டிப்பாக 26 வெற்றி பெற முடியாது. ஆனால் திமுக வெற்றி வாய்ப்பை ஒரு பெரிய அளவில் சிதைப்பார். திமுக வாக்கு வங்கியை சிதைப்பார். அதிமுக வாக்கு வங்கியிலும் சிதைவு ஏற்படும். சீமானுக்கும் ஒரு பாதிப்பு இருக்குது, விஜய்க்கும் பாதிப்பு இருக்குது. ஆனாலும் அவர் ஒரு கணிசமான வாக்குகளை வாங்குவதற்கு விஜய் வாங்குவதற்கு எனக்கு தெரிந்த வாய்ப்பு இருக்கிறது. அவர் உடைக்கிற ஓட்டுகள் எல்லோருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும், எல்லா பெரிய கட்சிகளுக்கும். ஐ திங்க் 4 முனை போட்டியில் திமுக அட்வான்டேஜ்ன்றதை நான் ஒப்புக்கொள்கிறேன், அதில் நான் மறுக்கலை. பட் அதே நேரத்தில் வந்து சேதாரம் அதிகமாக திமுக இருக்கும். தனி மெஜாரிட்டி வராமல் கூட்டணிக்கு மட்டுமே மெஜாரிட்டி வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது. இல்லை, இப்போவே 200 தொகுதிகளை ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. பின்ன இலக்கு 200 படைப்போம் வரலாறுன்னு. இன்னொரு பக்கம் அதிமுக 210ங்கிறாங்க. 24 தொகுதி அவங்க விட்டுருக்காங்க. அதாவது இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அதீதமான கற்பனை தான். எல்லா தரப்புமே மக்கள் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ரிசல்ட் இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் இது 5 மாநில தேர்தலுக்கு போட்டியை திறக்கும் போது தான் நமக்கு தெரியும் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றது. அவ்வளோ ஈஸியாக வந்து திமுகவை வீட்டுக்கு அனுப்ப முடியாதுன்றதை நான் ஒப்புக்கொள்கிறேன். அது இன்றைக்கி இருக்கக்கூடிய 4 முனை போட்டியில் மறுபடியும் சொல்கிறவங்க கூட இட்ஸ் அட்வான்டேஜ் டிஎம்கே தான், அதில் சந்தேகமே கிடையாது. பட் எவ்வளோ வாங்குவோம்? 118 வாங்கினா தனி மெஜாரிட்டி. அது ஒரு சீட்டு குறைஞ்சாலும் அமித்ஷா விளையாடுவார். இப்போ தனியாகவே அவங்களுக்கு 130 என்னமோ இருக்குது. 130லேருந்து 132 இருக்காங்க. ஆமாம், 3 பேர் கூட்டணி. உதயநிதி சூரியன் சிம்பிள். அது 26 கண்டிப்பாக அந்த 132 வராது. அதனால் உறுதியாக சொல்ல முடியும். இழுபறியில் போய் நிற்க வாய்ப்புகள் அதிகம். ஏங்க 21 எலெக்ஷனில் 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி ஜெயலலிதா இல்லை, பிஜேபி மாதிரி நெகட்டிவ் ஃபோர்ஸை அணி திரட்டுறாங்க, கையில் வச்சுருக்காங்க. அப்படியும் 2021 எலெக்ஷனில் முதல் 4 மணி நேரம் ரிசல்ட் திமுக மாறி வந்தது, பார்த்துருப்பீங்க நீங்கள். 100, அதாவது வந்து டி நகர்லலாம் வந்து அந்த திமுக எம்எல்ஏ வந்து 167 ஓட்டில் 37 ஓட்டு. ஸோ அது மக்கள் மனங்களை
அவ்வளோ சீக்கிரம் அது வந்து ஸ்டாலினுக்கு நல்லா தெரியுது. அதனால தான் வந்து இப்போ 8 மாதத்துக்கு முன்னாலே அவர் எதுக்கு தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார்? ஒரு விதமான பதட்டம் ஸ்டாலின் கிட்டையும் ஆளுங்கட்சிக்கிட்டையும் இருக்குது. ஆங்கிலத்தில் சொல்கிறேன்னா ஆன்சைட்டின்னு பரிதவிப்பு இருக்குது. அவங்க என்ன தான் வெளியில் வேஷம் போட்டாங்கனாலும் 26 இல்லை 31 36 நாங்கள் தானாலும் உள்ளுக்குள்ளே மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு பயம் இருக்குது. நல்லா கவனிங்க, தோற்று விடுவோமா என்ற பயம் திமுகவுக்கும் அதன் தலைமைக்கும் இப்பொழுதே வந்து விட்டது. தோல்வியை விட ஆபத்தானது தோல்வி பற்றிய பயம். ஜெயலலிதா கூட தோத்தாங்க, இப்படிலாம் ஒன்றும் பயப்படல தேர்தலுக்கு முன்னால். அவங்க அதுவும் தேர்தலுக்கு 8 மாதம் முன்னால் அவங்க வழக்கம் போல் இருந்தாங்க. அதே மாதிரி அராஜகம் பண்ணிக்கின்னு எழுதுன மேலெல்லாம் கேஸை போட்டுக்கணும் அந்த மாதிரிலாம் பண்ணாங்களே ஒழிய, பிரச்சாரத்தை 8 மாதத்து மேலே ஆரம்பிக்கிறதும் அதை விட வந்து பாலிடிக்ஸ் ஆசச் முழுக்க முழுக்க வந்து தேர்தலை மையமாகவே வச்சு சுழல்றதும் 24 மணி நேரமும் இதையே யோசிக்கிறதும் வந்து நிச்சயமாக ஆளும் கட்சிக்கு நல்லதல்ல. அவங்க ஆளும் கட்சி வந்து நான் வெளிப்படையாக சொல்லுவேன், ஆளும் கட்சி ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா சில நேரங்களில் ஆங்கிலம் ஒரு வசதியான மொழி. எலெக்ஷன் ஆன்சைட்டின்னு வந்தோம், தேர்தலை பற்றி அந்த பரிதவிப்பு வந்துருச்சு. அதாவது தோற்றுவோமோன்ற பயம் திமுகவுக்கும் முதலமைச்சருக்கும் வந்து விட்டது. ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் தான் நிரந்தரம் என்ற ஆணவமான பேச்சும் இருக்கிறது. முதல்ல சொன்னதான் உண்மை. வெளியில் அவங்க எவ்வளோ வேஷம் கட்டினாங்கன்னாலும் அரிதாரம் பூசிக்கிட்டாங்கன்னாலும் உள்ளுக்குள்ளே நம்ம என்ன நலத்திட்ட உதவிகள் பண்ணாலும் மாதம் 1000 ரூபாய் விடியல் பயணம் மருத்துவ காப்பீடு எல்லாம் பண்ணாலும் மக்கள் தான். இதுவரை 2 முறை திமுகவுக்கு தொடர்ந்து வாக்களித்தது இல்லை என்கின்ற அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவங்க முள்ளாக குத்திக்கிட்டே தான் இருக்கும். அவங்களுக்கு தெரியும் இந்தியாவோட மாபெரும் மிகப்பெரிய பிராந்திய கட்சிக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது தெரியும். ஃபைட் டஃப், இவங்க ஜெயிப்பாங்க அவங்க தோப்பாங்கன்றத விட ஃபைட் டஃப் நிலைமை வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வந்து மிக கடுமையான போட்டி இருக்கும். 4 முனை போட்டியில் திமுக அட்வான்டேஜ்ன்றதை நான் பதிவு பண்ணுறேன். ஆனாலும் ஒரு விதமான தோல்வி குறித்த ஒரு பரிதவிப்பு, பயம்ன்றத விட பரிதவிப்பு, ஆன்சைட்டி ஸ்டாலினுக்கு வந்துடுச்சு, திமுக வந்துடுச்சு. அப்போ இந்த முறை வந்து திராவிட மாடல் ஆட்சி ஒட்டுமொத்த தமிழ்நாடு உங்கள் கூட இருக்குன்னா எதுக்கு 77 லட்சம் பேர் சேர்ந்துட்டானா? அவ்வளோ பேர்லாம் முதல்ல ஒரு கட்சியில் சேருவானா? 1 கோடி பேர் இலக்குன்னு சொன்னாங்க, உங்களுக்கு தெரியும். 77 லட்சம் பேர் புது வாக்காளர் உறுப்பினர்கள் சேர்ந்துருக்காங்கன்றாங்க. அவ்வளோ பேர் சேர்ந்தால் கூட்டணியாக வேணாம், நீங்களே தனியாக 150 சீட் ஜெயிப்பீங்க. நின்று பாருங்களேன், தெரியுது இல்லை? அவ்வளோ தூரம் தைரியம் தான் தனியான இல்லை, நீ தான் 1 கோடி உறுப்பினர் வச்சுருக்கல. அப்போ என்ன கிரவுண்ட் என்னன்றது உங்களுக்கு தெரியும். எல்லாரையும் எள்ளி நகையாடுறதால வந்து இவங்க ஒன்றும் தப்பிச்சிட முடியாதுங்க. இப்போ எடப்பாடியோட பிரச்சாரத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது மக்கள் மத்தியில். கடைசியில் எப்படி ஆகும்னு தெரியாது. இதே திமுக எலெக்ஷன் டைமில் முதல் வேகத்தில் ஓட ஆரம்பிக்கணும், அதையும் மறுக்கல. ஏற்கனவே 1 கோடி உறுப்பினர் இருக்காங்கன்றாங்க. இப்போ 77 லட்சம் பேர் சேர்த்துட்டேன்றாங்க. இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் யாரோட கூட்டணியும் தேவையில்லை, தனியாக 150 சீட்டு ஜெயிப்பாங்க. 77 லட்சம் பேர் எந்த காலகட்டத்தில் சேர்ந்தாங்க? இப்போ 2 மாதத்துல என்னமோ சேர்ந்தாங்கன்றாங்க இல்லையா? எப்படிங்க சேருவான்? எந்த கட்சியும் 77 லட்சம் உறுப்பினர்லாம் போய் சேர மாட்டான். திமுக இல்லை, அண்ணா திமுக, பிஜேபி, காங்கிரஸ், இடதுசாரி, விசிக, மதிமுக, XYZ எந்த கட்சிக்குமே 77 லட்சம் பேர்லாம் சேர மாட்டான். யாருக்கு அதில் பூ சுற்றுறாங்க? தாவேகா தரப்பில் இப்போ வந்து 1 கோடிக்கு மேலே உறுப்பினர்களை வந்து சேர்த்துட்ருக்கோம். அவங்க என்ன பண்ணாங்க, 2 ஆண்டுகளாக அதை செய்கிறாங்க. அந்த எலெக்ஷன் ஓட்டர் ஐடி, ஆதார் இதெல்லாம் சேர்த்து தான் பண்ணுறாங்க. அவங்க எங்கள்கிட்ட டிஜிட்டல் மேப்பிங் இருக்குன்றாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, 2 மாதத்துலேயே 77 லட்சம் பேர் வந்துட்டாங்க. எப்படிங்க ஒரு ஆளுங்கட்சிக்கு 4 வருஷம் ஆட்சி முடிய போகுது, 5 வருஷம் முடிய போகுது, 77 லட்சம் பேர் எப்படி சேருவோம்? ஏன்னா யாருக்கு அதில் பூ சுற்றுறீங்க நீங்கள்? ஏமாத்துறதுக்கு ஒரு அளவு இல்லை. இந்த மிஸ்டு கால் கொடுத்து சேர்த்தாங்கல்ல பிஜேபியில், அந்த கதை தான் நடக்குது. இப்போ என்ன பண்ணுறானுங்க தெரியல, வீடு வீடாக வராங்க கட்சிக்காரன், கூட ஒரு அரசு அதிகாரி வராரு. வெறும் பெண்கள் இருந்தாங்கன்னா நீங்கள் என்ன நல்ல திட்ட உதவிகள் வாங்குறீங்களா, 1000 ரூபாய் வாங்குறீங்களா, விடியல் பயனாக இருக்காங்க. அவங்க கேள்வி கேட்குற மாதிரியே வந்து நம்ம எதாவது தப்பாக சொன்னால் 1000 ரூபாய் நிறுத்திடுவானும் பயத்தில் சொல்லிடுறாங்க. பையன் பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்றாங்க. ஏதோ ஒரு ஓடிபி வருன்றாங்க. அப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் போன பிறகு அப்படியே பக்கத்துலேயே வந்து உங்களில் ஒருவன் அல்லது உங்களுடன் ஸ்டாலின் அந்த டீம் வந்து அவங்க நம்பர்லாம் எடுத்துக்குது. அப்படி அவங்க போன பிறகு 1/2 அன் ஹவரில் அந்த இல்லத்தரசிக்கு மொபைலில் வருது, யோ பிகம் டிஎம்கே மெம்பர்னு. அவங்க சிரிக்கிறாங்க, நாங்கள் எங்கெங்கே மெம்பர் ஆனோம், என்ன தகவல் கேட்டாங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸர் கேட்குறாங்களேன்னு சொன்னோன்றோம், அவ்வளோதான். இதுதான் உங்கள் மெம்பர்ஷிப் டிரைவோட லட்சணம். 77 லட்சம் பேர் ஒரு கட்சியில் சேர்ந்துடணும். அதான் சொன்ன அது ஒரு வேளை உண்மைன்னா, அது இல்லை, ஒரு வேளை உண்மைன்னா உங்களுக்கு கூட்டணியே தேவையில்லை. ஜெய 150 சீட் ஜெயிப்பீங்க, ஜெயிச்சிருவீங்களா? அப்போ இந்த டேட்டாவை நீங்கள் கட்சிக்கு பயன்படுத்துறீங்க, அவ்வளோதானே. கவர்மெண்ட் டேட்டா இருக்குல்ல, பெனிஃபிஷரிஸோட டேட்டா, அது அப்படியே கட்சிகளுக்கு போகுது, ஆளுங்கட்சிக்கு போகுது. 8 மாதத்துக்கு முன்னாலேயே முதலமைச்சரே ஏன் வந்து ரோட் ஷோ போகிறாரு?
ரோட் ஷோ எலெக்ஷன் டைமில் பண்ண வேண்டியதுங்க, கடைசி 15 நாள் பண்ண வேண்டியது இது, அல்லது தேர்தல் நெருக்கத்தில் பண்ணுவாங்க கடைசி ஒரு மாதத்தில். இங்கே உங்கள் கூட்டணி கட்சி தான் ஆளுது, கூட்டணி கட்சிகள் தான் உங்களுக்கு வந்து உங்கள் பின்னால் நிற்கிறாங்க. ஆனால் இது கூட்டணி ஆட்சி கிடையாது. நேற்று சிதம்பரத்தில் அரசு விழா தானே அது. திருமாவளவனுக்கும் முத்தரசனுக்கும் அங்கே என்ன வேலை? இது என்ன கூட்டணி அரசா? அங்கே எதுக்கு திரும்ப அரசியல் பேசுகிறாரு? திமுக விழுற ஓட்டில் அந்த தொகுதியினுடைய எம்பியா இருக்காரு. இருக்கட்டும், 100 ஓட்டில் 25 ஓட்டு விசிகா ஓட்டுன்னு ஏன் சொல்கிறாரு? தொகுதி எம்பியாக போய் நிற்கட்டும், பிரச்சனை இல்லைங்க. அரசியல் தான் நாங்கள் பேசுகிறாங்க. இதை பிஜேபி பண்ண, இதை தானே பிஜேபி டெல்லியில் பண்ணுறான். மோடிக்கு அவங்க என்ன பண்ணுறாங்களோ மத்திய அரசு, மாநில அரசு திமுக பண்ணுது. அந்த மேடையில் நெல்லை வித்வான்களுக்கு என்ன வேலை? யார்? திருமா, செல்ல பெருந்தக, முத்தரசன், வேல்முருகன், இவர் போல சிபிஎம்லேருந்து போகலன்னு நினைக்கிறேன். சண்முகம் போயிருக்காரு. அப்போ அரசு விழாவில் எதிர்கட்சி தலைவர்களுக்கு என்ன வேலைங்க? நேற்றைக்கே முதலமைச்சர் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி விட்டார். ஆங்கிலத்தில் சொன்னால் ஹி ஹஸ் சவுண்டட் போல் பெகல்வாங்க. ஒரு தெளிவாக இருக்காங்க அவங்க. அரசின் கொள்கைகள், அரசின் விதிமுறைகள் எல்லாம் காற்றுல பறக்குது. ஓரணியில் திரண்டு டெல்லி காவி அணியை வீழ்த்துவோம் அப்படிங்கிறாரு. அது எல்லாத்தையும் பண்ணுங்க, உங்கள் திமுக செலவில் பண்ணுங்கள், கவர்மெண்ட் செலவில் ஏன் பண்ணுறீங்க? இந்த ஆடு கொடுத்தாங்க, அது எல்லாம் யாரோட செலவில் கொடுத்தாங்க? திமுக செலவில் தான் கொடுக்குறாங்க. நீங்கள் கட்சியையும் கவர்மெண்ட்டையும் ஒன்றா மாற்றுறீங்க. அரசாங்க அதிகாரி உங்களுக்கு கட்டுப்பட்டவன், கவர்மெண்ட்டு கட்டுப்பட்டவன், கட்சிக்கு கட்டுப்பட்டவன் கிடையாது. இது ஜெயலலிதா கூட செய்யாத காரியங்களே இப்போ நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க. அதான் நம்ம பார்க்கணும். அதில் விஜயை அரசியல் இறக்கியதே பாஜக தான் என பேசியிருக்கிறார் தமிழ்நாடு சட்டப்பேரவை சபாநாயகர் திரு அப்பாவு அவர்கள். எதுக்கு சபாநாயகருக்கு இந்த பேச்சு? அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருக்க வேண்டிய சபாநாயகர் ஏன் தேர்தல் அரசியலை பேசுறாரு? அடுத்து என்ன பேசியிருக்காரு சொல்லுங்க? அரசியலில் இறக்கியதே வந்து பாஜக தான், இது வந்து அவர் பின்னாடி வந்து பாஜக தான் இயக்குது, அவர் வந்து பாஜகவுக்கு உதவுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்கிறாரு. பல அமைச்சர்கள் தொடங்கி தற்போது சபாநாயகர் வரை இல்லைங்க. நீங்க புரிஞ்சுக்கோங்க, இதுல வந்து அவர் என்ன சொன்னாருன்றது முக்கியம் இல்லைங்க, யார் சொன்னான்றதான் முக்கியம். இது கேட்டு கேட்டு புளிச்சு போனது. பிஜேபி தான் விஜய் இயக்குது, எவன் திமுக ஏற்றாலும் அவன் பிஜேபி இயக்குது, ஆர்எஸ்எஸ் இயக்குது, இந்த கதையை தான் அளப்பானுங்க. ஏன் திமுக எவனுமே அறிவுள்ளவன் எதிர்க்க மாட்டானா? எல்லாத்தையும் பிஜேபி தான் இயக்குதா? என்ன சொல்ல போனால் தலைகீழ மற்ற மாநிலங்களில் புத்தியோடு இருக்கக்கூடிய பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் புத்தி இல்லை. அதனால தான் திமுக வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு சர்வாதிகார தன்மையில் இன்றைக்கி நிர்வாகத்தை கொண்டு போயிட்டுருக்கு. என்ன உங்களுக்கு வந்து கேள்வி கேட்கறதுக்கு யார் வந்தாலும் உடனே அவங்களுக்கு முத்திரை குத்துறது. அவன் இவன் ஆள், இவன் அவன் ஆள், அவன் அவங்ககிட்ட துட்டு வாங்கிட்டான், இவன் இவங்ககிட்ட துட்டு வாங்கிட்டான். நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது எவங்ககிட்டலாம் வாங்கினீங்க துட்டு? ஒருத்தருக்கு சொந்தமாக புத்தி இருக்காதா? திமுக பண்ணுற அராஜகங்களை தட்டி கேட்கறதுக்கு. எவன் கட்சி ஆரம்பித்தாலும் பிஜேபி பி டீம், ஏ டீம். நீங்கள் தான் பிஜேபி ஏ டீம். அப்படி பார்த்தா ராஜ்நாத் சிங் மத்திய மந்திரியை கூட்டு வந்து கருணாநிதி இதாக திறந்தீங்களே, இப்போ திருவுருவப்படுத்த நாணயம் வெளியிட்டீங்களே, இப்போ யார் பிஜேபியோட ஏ டீம்? நீங்கள் தான். மற்றவங்களை சொல்ல உங்களுக்கு என்ன அரசியல் ரீதியில் உரிமை இருக்குது? அதனால் இத்தகைய விமர்சனங்கள், தனி மனித தாக்குதல்கள், அது எதை உணர்த்துதுன்னா விஜயை பார்த்து திமுக அஞ்சுகிறது, நடுங்குகிறது. அதை தான் காட்டு. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை கொடுப்பது நன்றி சார்.